ரஞ்சித், வெற்றிமாறன் இருவரின் பேச்சுக்கும் இயக்குனர் மோகன்ஜி கொடுத்த பதிலடி தற்பொழுது இணையத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. என்ன சொன்னார் தெரியுமா? நீட் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் இயக்குனர்கள் ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். ஆனால் அந்த பேச்சுக்கு சில மணி நேரங்களிலேயே இயக்குனர் மோகன்ஜி தனது எக்ஸ் பக்கத்தில் அடுத்தடுத்து பதிவுகளை வெளியிட்டு நேரடியாக பதிலடி கொடுத்துள்ளார். போராட்டத்தில் பேசிய ரஞ்சித், மாணவர்களின் குரலை அரசுகள் கேட்க வேண்டும், கல்வி உரிமையை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதே மேடையில் பேசிய வெற்றிமாறன், இளைஞர்கள் போராட்டத்திற்கு வருவது அரசின் தோல்வி, நீட்டில் நடந்த குளறுபடிகளை சரி செய்வது மட்டும் போதாது, நீட் தேர்வையே தடை செய்ய வேண்டும், இந்த முறை இன்னும் தீவிரமாக களத்தில் இறங்க வேண்டும் என்று பேசினார். இந்த இரண்டு பேச்சுகளுக்கு தான் மோகன்ஜி கடுமையாக பதிலளித்துள்ளார். ரஞ்சித்தின் கருத்துக்கு பதிலளித்த மோகன்ஜி, என் சமுதாய பிரச்சனைக்கு குரல் எழுப்பினால் என்னை ஜாதி வெறியன் என்பான். தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவர்களுக்கு மட்டும் குரல் எழுப்பவில்லை என்றால் அவர்களை தலித் சமூகமே இல்லை என்பான். என்னடா முரண் இது என்று பதிவிட்டுள்ளார். அதோடு, சாதி இல்லை, சாதியை ஒழிப்போம் என்று சொல்பவர்கள் உன் சாதியை சேர்ந்த அமைச்சர் உனக்கு மட்டும் குரல் எழுப்பவில்லை என்று புலம்புகிறார்கள். அவர் எனக்கு அமைச்சர்தான், பொதுவாகத்தான் பேசுவார், வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் தோழர் என்றும் கூறியுள்ளார். இதோடு நிற்கவில்லை, வெற்றிமாறனின் பேச்சுக்கும் தனியாக பதில் கொடுத்துள்ளார். வெற்றிமாறனை குறிப்பிட்டு மோகன்ஜி, வெற்றிமாறன் அண்ணே, 1200 மதிப்பெண் எல்லாம் 2018 மாற்றி 600 மார்க் கொண்டு வந்தாச்சுனா, கடமைக்கு ஏனா இந்த மேடைக்கு போறீங்க? 2 பொருளை உருவி மாலை 1 போட்டா சரியா போகுதுன்னு பேசுறதுதான் நமக்கு சரினா? நீட் எல்லாம் வேணானா, படிக்கிற பசங்க அதுவா புழைச்சுக்கும்னா என்று தனது பதிவில் விமர்சித்துள்ளார்.